ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் பொது தமிழிலிருந்து 10 கொஷின், கட்டாயமான 10 கொஷின், அதாவது ரிப்பீட்டடாக கேட்ட அந்த 10 கொஷின் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஷினுக்கும் 10 வினாடி கால அவகாசம் இருக்கும். எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 10 கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷினுக்கு சரியான ஆன்சரை கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் 1, ஐம்பெரும் காப்பியங்களுள் பொருந்தாததை தேர்க. யசோதர காவியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி. ஆன்சர் யசோதர காவியம். ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி. இவை ஐந்தும் ஐம்பெரும் காப்பியங்கள். ஐஞ்சிறும் காப்பியங்கள் உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி. இவை ஐந்தும் ஐஞ்சிறும் காப்பியங்கள். ஐம்பெரும் காப்பியங்களுள் பொருந்தாதது யசோதர காவியம். அன்னை மொழியே என்ற கவிதையில் இடம்பெறும் மூவேந்தருள் ஒருவர். சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன். ஆன்சர் பாண்டியன். அன்னை மொழியே என்ற கவிதையில் இடம்பெறும் மூவேந்தர் கேட்டிருக்காங்க. மூவேந்தர்னா சேர, சோழ, பாண்டியன். இதுல அன்னை மொழியே என்ற கவிதை இடம்பெற்ற அந்த மூவேந்தர்களில் ஒருவர் பாண்டியன். கொஷின் 3, முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே என்று பாடியவர். பெருஞ்சித்திரனார், கா. சச்சிதானந்தன், பாணிதாசன், கண்ணதாசன். ஆன்சர் பெருஞ்சித்திரனார். முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே என்று பாடியவர் பெருஞ்சித்திரனார். கொஷின் 4, முந்துற்றும் யாண்டும் முழங்கத் தனித்தமிழே என்று பாடியவர். கா. சச்சிதானந்தன், துரைமாணிக்கம், பாணிதாசன், முடியரசன். ஆன்சர் துரைமாணிக்கம். முந்துற்றும் யாண்டும் முழங்கத் தனித்தமிழே என்று பாடியவர் துரைமாணிக்கம் என்பது பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர். நற்கணக்கே என்பதில் சுட்டப்படும் நூல்கள் எத்தனை? 18, 20, 22, 24. ஆன்சர் 18. 8 தொகை 10 பாட்டு நூல்கள் சேர்ந்து 18 மேற்கணக்கு நூல்கள். 8 தொகை நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. 10 பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை, பூர்ணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநெல்பாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடா. நற்கணக்கே என்பதில் சுட்டப்படும் நூல்கள் 18. கொஷின் 6, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே எஞ்சி உள்ள பெருங்காப்பியங்கள் எத்தனை? 5, 3, 4, 8. ஆன்சர் 3. ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி. கொஸ்டின் நல்லா கவனிச்சு பாருங்க. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே. இப்ப சிலப்பதிகாரம், மணிமேகலை மேல இருக்கிற அந்த டாபிக்ல கொடுத்துட்டாங்க. அப்ப எஞ்சி உள்ள பெருங்காப்பியங்கள் 3. கொஸ்டின் 7, துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பெருஞ்சித்திரனார், பெரியவன் கவிராயர், தேவநேய பாவனார், தமிழண்ணல். ஆன்சர் பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார். கொஸ்டின் 8, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் யார்?
பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார், சச்சிதானந்தன், ஆறுமுக நாவலர். விடை சச்சிதானந்தன். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் சச்சிதானந்தன். கொஸ்டின் 9. செந்தாமரை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல பயின்று வரும் அணி. உவமை அணி, உருவக அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, தற்குறிப்பேற்றணி. விடை உவமை அணி. உவமை அணி அப்படின்னதுன்னா அவன் பேச்சு சிங்கம் கர்ஜனை போல இருக்கிறது. இதுல போல என்பது உவமை உருபு. இரண்டு பொருள் இருக்கு அப்படின்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளுடன் ஒப்பிட்டு சொல்வது, அதுதான் உவமை அணி. உவமை அணியில போன்ற, போல என்ற உருபுகள் வெளிப்படையாக வரும். கொஸ்டின் 10. செந்தமிழ், செந்தாமரை ஆகிய சொற்களில் இடம்பெறும் இலக்கண குறிப்பை சுட்டுக. பண்புத்தொகை, வினைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. ஆன்சர் பண்புத்தொகை. செந்தமிழ் அதை பிரிச்சோம் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ். செம்மை என்பது பண்பு. செந்தாமரை அதை பிரிச்சோம் அப்படின்னா செம்மை கூட்டல் தாமரை. செம்மை என்பது பண்பு. செந்தமிழ், செந்தாமரை ஆகிய சொற்களில் இடம்பெறும் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. பண்பு தொகை அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நிறம், வடிவம், சுவை, அளவு இவை அனைத்திலும் பார்த்தீங்கன்னா மை விகுதி பெற்று வரும். ஆகிய, ஆன என்னும் பண்பு அந்த உறுப்புகளும் மறைந்து வரும். எடுத்துக்காட்டு நன்மொழி அதை பிரிச்சோம் அப்படின்னா நன்மை கூட்டல் மொழி. மை என்பது விகுதி. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.